திருப்பலி முன்னுரை. வேத சாட்சிகளின் ரத்தம் விசுவாசத்தின் வித்து. புனித அருளானந்தரின் திருவிழாவை கொண்டாட பர்மா காலனியில் உள்ள இந்த சிற்றாலயத்துக்கு சிறப்பாக வருகை தந்துள்ள அருட்தந்தையர்கள், கன்னியர்கள், இறை மக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு இறை மக்களே, இன்று இயேசு சபையின் வீர தியாகியும் தமிழ்நாட்டின் சிவகங்கை மறைமாவட்ட மண்ணின் சாட்சியுமான புனித அருளானந்தரின் நினைவு திருநாளை கொண்டாடுகிறோம். போர்ச்சுகல் நாட்டில் பிறந்து தமிழ் மண்ணின் மீது கொண்ட அளப்பரிய அன்பால் இங்கு வந்து மறைபணியாற்றி ஓரியூரில் தன் இரத்தத்தை சிந்தி தியாக மரணம் அடைந்த புனித அருளானந்தரை நினைவு கூறுகின்ற இந்நாளில் அவருடைய இறைப்பற்று, துணிச்சல் மற்றும் மறைபணியில் காட்டிய அர்ப்பணிப்பை நாமும் முன்மாதிரியாக கொண்டு நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்திருக்கவும், துன்பங்களில் தடைகளிலும் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும், நற்செய்தி பணியில் ஆர்வமுடன் செயல்படவும் இறை துணையை வேண்டுவோம். மேலும் இந்த பர்மா காலனியில் வாழும் அனைத்து மக்களையும், குடும்பங்களையும், இளைஞர் இளம் பெண்களையும், கல்வி பயிலும் மாணவ செல்வங்களையும் இறைவன் ஆசீர்வதித்து அனைவரும் அன்பிலும் சமாதானத்திலும் நிலைத்திருக்க இறையருள் வேண்டுவோம். தொடரும் இத்திருப்பலியில் பங்கேற்கும் நாம் அனைவரும் மீதும் புனிதரின் பரிந்துரையால் இறை ஆசீர் பொழியப்பட அருள் வேண்டி ஜெபிப்போம். இறை பணியில் இணைவோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மரப நாட்டு மாணிக்கம், செம்மல் புனிதர், தியாக செம்மல் என்றெல்லாம் போற்றப்படக்கூடிய நமது ஊர் பர்மா காலனியுடைய பாதுகாவலர் புனித அருளானந்தருடைய விழாவை நேற்று தினம் கொடியேற்றி திருப்பலியோடு துவங்கினோம். இன்று நம் புனிதருக்கு விழா எடுத்து கொண்டாடுகிறோம். இன்றைய நாள் இந்த ஊர் மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள். ஆண்டு முழுவதும் இறைவன் நம் புனிதர் வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள். இந்த ஆண்டு முழுவதும் இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் ஒரே குடும்பமாக இணைந்து, ஒரே ஒரு மக்களாக நாம் இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த புதிய ஆண்டிலும் இறைவனுடைய அருளும் ஆசீரும் நம் புனிதர் வழியாக இறைவன் நிறைவாக தந்து ஒவ்வொருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து நம்மோடு உடன் பயணித்து வழிநடத்த ஜெபிப்போம். இன்றைய விழாவை சிறப்பிக்க இன்றைய விழா திருப்பலிக்கு தலைமையேற்று மறைவுரை நிகழ்த்தி நமக்கெல்லாம் இறைவனுடைய ஆசிரியம் அன்னையும் பெற்றுத்தர வருகை இருக்கக்கூடிய அருள் தந்தை சேவியர், நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய சொத்துக்களுடைய பொறுப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அருள் தந்தை அவர்களை அன்போடு கரம் குவித்து வரவேற்போம். அவர்களோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய பங்கின் மைந்தர், அளவாக்கோட்டை அடைக்கல அன்னை நகர் மண்ணின் மைந்தர் அருட்தந்தை அமிர்தராஜன் அவர்கள் ஒவ்வொரு முறையும் விடுமுறைக்கு வருகின்ற பொழுது நமது பங்கில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்து ஒரு சில சமயங்களில் நல்ல சிந்தனைகள் எல்லாம் கொடுத்து நம்மை வழிநடத்துகின்றார். அருட்தந்தை அவர்களையும் கரவொலி எழுப்பி வரவேற்போம். இந்த நம்முடைய புனிதருடைய விழாவை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டிய நாளில் அருட்தந்தையுடைய சார்பாகவும் சகோதரிகள் பங்கு மக்களுடைய சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கரவொலி எழுப்பி நம்முடைய விழா மகிழ்ச்சி இன்றைய திருப்பலியில் நாம் சிறப்பாக எட்வின் ஹெலன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியதலாகவும், இத்தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் வேண்டியும், செபஸ்தியார் ஜெபமாலை இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், பீட்டர் தைனஸ் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு திருமண காரியம் கைகூடி வரவும், இக்குடும்பத்தில் இறைவன் அருளானந்தர் வழியாக செய்த நன்மைகளுக்கு நன்றியதலாகவும், திருச்சி செபாஸ்டின் ஆரோக்கியமேறி இவர்களுக்கு புனித அருளானந்தர் வழியாக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியதலாகவும்,
மேலும் சந்தியாகு மகன் குழந்தைசாமி, சந்தனமேரி இவர்களின் 46வது திருமண நாள் நன்றி திருப்பலியாகவும், குழந்தைகள் பேரப்பிள்ளைகள் உடல் உள்ள சுகத்தோடு வாழவும், மேலும் திருப்பலியானது செங்கல்பட்டு சந்தியாகு மகன் ராயப்பன் அலங்காரமேரி குடும்பத்தை சார்ந்த ஜார்ஜ் செல்வராஜ், திவ்யா கிரேசி இவருடைய நன்றி திருப்பலியாகவும் இவருடைய குடும்பத்தினுடைய கருத்துக்கள் நிறைவேறவும், மேலும் ஜார்ஜ் பவுலின் குடும்பத்தினுடைய கருத்துக்களுக்காகவும் நன்றிதலாகவும், சபரிராஜ் ஆரோக்கியசாமி, தாமஸ் மலர் குடும்பத்தினர், இதயராஜ் வேளாங்கண்ணி, ஆல்பர்ட் மெரிலீலா மற்றும் சிவகங்கையை சேர்ந்த ஆரோக்கியசாமி ஆரோக்கியமேரி குடும்பத்தினர், விக்னேஸ்வரன் சுபா குடும்பத்தினர் இவர்களுடைய நன்றி திருப்பலியாகவும் இறைவனுடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய அருளாலும் ஆசிரியராலும் நிரப்பவும் வேண்டி இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. நாம் எல்லோருமே பல்வேறு எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், திட்டங்களோடு இத்திருப்பலியில் வந்து கலந்து கொள்கிறோம். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நம்முடைய புனிதர் அருளானந்தர் வழியாக இறைவனுடைய பாதத்தில் எடுத்து வைப்போம். இறை அருள் நம்மை இந்த ஆண்டு முழுவதும் வழிநடத்த சிறப்பாக நம்மை ஒப்புக் கொடுத்து இத்திருப்பலியில் இணைப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை தருவாராக. ஆமென். இறைவா, எங்கள் நாட்டில் உமது மீட்பின் நற்செய்தியை அறிவிக்க புனித ஜான் de பிரிட்டோவின் இதயத்தை உம்மீதும் மக்கள் மீதும் கொண்ட குன்றா அன்பினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தாலும் பரிந்துரையாலும் உறுதிப்படுத்தப்பட்டு
முதல் வாசகம் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாம் திருமுறை வாசகம் அதிகாரம் 9 இறை திருவசனங்கள் 19 முதல் 27. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். யூதரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர யூதருக்கு யூதரை போலானேன். நான் திருச்சட்டத்திற்கு உட்படாதவனாய் இருந்தும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர அச்சட்டத்திற்கு உட்பட்டவர் போலானேன். திருச்சட்டத்திற்கு உட்படாதவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர திருச்சட்டத்திற்கு உட்படாதவர் போலவும் ஆனேன். ஆனால் நானோ கடவுளின் சட்டத்திற்கு உட்படாதவன் அல்ல, ஏனெனில் நான் கிறிஸ்துவின் சட்டத்திற்கு உட்பட்டவன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். பந்தய திடலில் ஓட வந்திருப்போர் போல் பலர் ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே. இது உங்களுக்கு தெரியாதா? எனவே பரிசு பெறுவதற்காகவே நீங்களும் ஓடுங்கள். பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவுறும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுவர். நாமோ அழிவற்ற வெற்றி வாகை சூடுவதற்காக இப்படி செய்கிறோம். நான் குறிக்கோள் இன்றி ஓடுபவரைப் போல ஓடமாட்டேன். காற்றை குத்துபவரைப் போல குத்துச்சண்டை இடமாட்டேன். பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்
தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். அல்லேலூயா. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை திருவசனங்கள் 20 முதல் 32 முடிய. அக்காலத்தில் வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தோருள் கிரேக்கர் சிலரும் இருந்தனர். இவர்கள் கலிலேயாவில் உள்ள பெத்சைதா ஊரை சார்ந்த பிலிப்பிடம் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு அந்திரேயாவிடம் வந்து அது பற்றி சொன்னார். அந்திரேயாவும் பிலிப்பும் இயேசுவிடம் சென்று அதை தெரிவித்தனர். இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை தகுதியாக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். மேலும் இயேசு, இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. நான் என்ன செய்வேன்? தந்தையே, இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனோ? இல்லை, இதற்காக தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன். தந்தையே, உன் பெயரை மாட்சிப்படுத்தும் என்றார். அப்போது வானிலிருந்து ஒரு குரல், மாட்சிப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று ஒலித்தது. அங்கு கூட்டமாய் நின்று கொண்டிருந்த மக்கள் அதை கேட்டு அது இடி முழக்கம் என்றனர். வேறு சிலர் அது வானதூதர் ஒருவர் அவரோடு பேசிய பேச்சு என்றனர். இயேசு அவர்களை பார்த்து, இக்குரல் என் பொருட்டு அல்ல, உங்கள் பொருட்டே ஒலித்தது. இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்குள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சிற்றிய ஆலயத்திலே நம்முடைய மறை மாவட்டத்தின் பாதுகாவலரும் இந்த பகுதியின் இந்த சிற்றாலயத்தின் பாதுகாவலருமான தூய அருளானந்தருக்கு விழா எடுத்து நன்றி கூற கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இங்கிருக்கிற எல்லார் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம எல்லோருக்குமே இந்த புனிதரை பற்றி நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இவர் நம்முடைய மறை மாவட்டத்தின் பாதுகாவலர். நமது மறை மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, மதுரை உயர் மறை மாவட்டம்,
கும்பகோணம் மறை மாவட்டத்திற்கும் இவர்தான் பாதுகாவலர். சிவந்த மண், மரவ நாட்டு மாணிக்கம், தன்னை அர்ப்பணித்த தியாகி என்றெல்லாம் தூய அருளானந்தரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே இன்றைய நாளிலே உங்களோடு சேர்ந்து இவர் இன்னொரு திருமுழுக்கு யோவான் என்ற சிந்தனையிலே நான் சிந்திக்க ஆசைப்படுகிறேன். திருமுழுக்கு யோவானை பற்றி நம்ம எல்லோருக்குமே விவிலியத்திலே படித்திருக்கிறோம். அதோடு சேர்ந்து இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபை ஒரு புனிதரை கொண்டாடுகின்றது. கொன்சாலா கார்சியா என்ற புனிதரை கொண்டாடுகின்றது. அவர் இந்திய நாட்டிலே பிறந்து, கோவா மண்ணிலே பிறந்து, ஜப்பானுக்கு மறை சாட்சியாக சென்ற முதல் மறை சாட்சியான புனிதர் இந்தியாவிலிருந்து வணிகம் செய்ய இஸ்பானிய மன்னர்களால் அனுப்பப்பட்டு அங்கு சென்று கிறிஸ்துவின் பால் நற்செய்தியின் மீது ஆர்வம் கொண்டு அங்கு நற்செய்தி அறிவித்து அங்கு கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்த மறை சாட்சியினுடைய விழாவை இன்று நாம் நினைவு கூர்கின்றோம். அதே வேளையிலே நம்முடைய மறை மாவட்டத்தின் நமது பகுதியிலே தன்னுடைய இன்னுயிரை கொடுத்த மறை சாட்சியான புனித அருளானந்தருடைய விழாவையும் நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இவர் இன்னொரு திருமுழுக்கு யோவான் என்று சொன்னால் மிகையாகாது. அந்நிய நாட்டிலே பிறந்து நம்முடைய மரப தேசத்திற்கு வந்து இந்த மண்ணிலே நம்மோடு வாழ்ந்தவர், நம்முடைய முன்னோர்களோடு வாழ்ந்தவர், நம்பிக்கையை கொடுத்தவர். இன்னும் சிறப்பாக திருமுழுக்கு யோவான் விவிலியத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தினார். இதோ இவரே செம்மறியின் ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அறிமுகப்படுத்தினார். அவ்வாறு கிறிஸ்து யார் என்று தெரியாத மக்களுக்கு ஒரு இறைவாக்கினரை எதிர்பார்த்திருந்த வேளையிலே இவர்தான் அந்த இறைவாக்கினரா என்று பல குழப்பங்கள் வந்த வேளையிலே திருமுழுக்கு யோவானை எல்லோரும் இவர் இன்னொரு எலியாவாக இருப்பார் என்று சொல்லி எதிர்பார்த்த வேளையிலே வர வேண்டியவர் நான் அல்ல, இதோ உங்களுக்காக நான் அவரை சுட்டி காட்டுகிறேன் என்று இயேசு கிறிஸ்துவை அந்த மக்களுக்கு காட்டியவர் திருமுழுக்கு யோவான். அதுபோல நம்முடைய புனிதர் அருளானந்தர் இந்த நாட்டிற்கு வந்து, இந்த பகுதிக்கு வந்து முதலாக இயேசு கிறிஸ்துவை எளிய மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவர். அவருடைய வரலாற்றிலே நாம் பல காரியங்களை படித்திருப்போம். அன்றாட ஜபங்களை சொல்லிக் கொடுத்து திருப்பலியை வைத்து அவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தவர். எனவே கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு கிறிஸ்துவை முதலிலே அறிமுகப்படுத்தியவர். எவ்வாறு திருமுழுக்கு யோவான், நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு அளிக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் உங்களுக்கு தூய ஆவியினாலும் நெருப்பினாலும் திருமுழுக்கு அளிப்பார் என்று சொன்னது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறிமுகப்படுத்தி அவருடைய கோட்பாடுகளை, இந்த கிறிஸ்துவ மதத்தின் கோட்பாடுகளை சொல்லிக் கொடுத்தவர் புனித அருளானந்தர். இரண்டாவதாக திருமுழுக்கு யோவானை போல இவர் ஒரு சிறந்த தியாகி. கொரோனா சமயத்திலே குறிப்பாக இரண்டாவது அலை வந்த பொழுது நம்முடைய தமிழ்நாட்டிலே, குறிப்பாக இன்னும் இந்திய பகுதியிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே எல்லோரும் ஆக்சிஜன் தேடி அலைந்தார்கள். பல்வேறு உயிர்கள் பறி போனது. இரண்டாம் அலை வந்த பொழுது நாம் எல்லோரும் சில வேளைகளில் நம்முடைய உறவினர்களை இழந்திருக்கலாம், இல்லது நம்முடைய நண்பர்களை இழந்திருக்கலாம். முதல் அலை லேசாக சென்று விட்டது. இரண்டாம் அலை நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தியது. நமக்கு அரசு முறையிலும் சரி, தனியார் விதத்திலும் பல்வேறு மருத்துவமனை கட்டமைப்புகள் இருந்தாலும் ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் பல்வேறு உயிர்களை நாம் இழந்தோம். ஆனால் ஒரு மனிதர், ரவீந்தர் சிங் என்ற மனிதர், ஒருவேளை இந்த பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒருவேளை ஹர்பஜன் சிங் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அவர் யார்? கிரிக்கெட் பவுலர். ரவீந்தர் சிங் என்ற ஒரு மனிதர் சென்னையில் வாழ்ந்தவர். தொலைக்காட்சியிலே நீங்கள் பார்த்திருந்தால் அவரை காண்பித்தார்கள். நீயா நானா என்ற ஒரு நிகழ்ச்சியிலே ஒரு முறை அவர் வந்திருக்கிறார். இந்த மனிதர் சென்னையிலே இரண்டாம் அலை வந்த பொழுது, ஆக்சிஜன் தேடி அலைந்த பொழுது, சென்னை நகர் முழுவதுக்கும் 500 ஆக்சிஜன் சிலிண்டர்கள் கொடுத்து 500 உயிர்களை காப்பாற்றியவர்.
அவரை நானாவிலே அழைத்து கோபிநாத் அவர்கள் இவர் யார் என்று தெரியுமா என்று சொல்லி அறிமுகப்படுத்தினார். அப்பொழுது அந்த பெண்மணி, அங்கிருந்த எதிர் திசையில் இருந்த பெண்மணி, நான் இவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி காத்திருந்தேன், இன்றைக்கு தான் இவரை பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அவருடைய கணவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு அவர் அளித்த ஆக்சிஜன் சிலிண்டர் அன்றைக்கு உயிர் கொடுத்தது. அப்போது அவர் சொன்னார், இதுவரை நான் 500 ஆக்சிஜன் சிலிண்டர்களை சென்னை நகர் முழுவதும் கொடுத்திருக்கிறேன். இப்பொழுதுதான் முதல் முறையில் ஒரு மனிதரை நான் காப்பாற்றிய ஒரு மனிதரை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த கொரோனா சமயத்திலே அவர் செய்த தியாகம், யாரிடமும் ஒரு பைசா வாங்காமல் இலவசமாக 500 சிலிண்டர்கள். ஏனென்றால் அந்த சமயத்திலே 50,000, 1,00,000, 2 லட்சத்திற்கு கூட சிலிண்டர்கள் கிடைக்காமல் அலைந்து உயிர்களை பறிகொடுத்த நேரம் 500 சிலிண்டர்களை கொடுத்து 500 உயிர்களை காப்பாற்ற உதவியவர். அவர் செய்த தியாகம் பல்வேறு உயிர்களை காப்பாற்றியது. அதுபோல அன்புக்குரியவர்களே, புனித அருளானந்தர் செய்த தியாகம் இன்றைக்கு நம் எல்லோரையும் கிறிஸ்தவர்களாக மாற்றி இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்த உதவி இருக்கிறது. அவர் கொண்ட தியாகம், அவர் செய்த தியாகம் எப்படிப்பட்ட தியாகம் என்றால், இன்றைக்கு முதல் வாசகம் நமக்கு மிக அழகாக சொல்லுகிறது. தூய பவுலடிகளார் சொன்னார், யூதர்களுக்கு யூதர்களாகவும், சட்டத்தை கற்றவர்களுக்கு கற்றவர்களாகவும், சட்டத்தை கடைபிடிக்காதவர்களுக்கு அதை கடைபிடிக்காதவர்களாகவும், எல்லாருக்கும் எல்லாமான அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்தவர் தான் புனித அருளானந்தர். நம்ம எல்லோருக்குமே இந்த சிறுவங்கள், இந்த படங்கள் நினைவுறுத்துவது அதுதான். போர்ச்சுகல் நாட்டிலே அரச மாளிகையிலே பிறந்து அங்கிருந்து இங்கு வந்து எளிய மக்களிலிருந்து தன்னை சிறிது வேறுபடுத்தி ஒரு பூசாரி உருவம் அடைந்து அதற்குரிய துணிகளை அணிந்து இந்த கலாச்சாரம், உணவு முறைகள் அனைவற்றையும் ஏற்று, அதெல்லாம் மிகப்பெரிய தியாகம். ஒருவேளை நீங்கள் வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது நம்முடைய உணவை தேடி அலைகிறோம். எங்கடா சோறு கிடைக்கும், எப்படா சோறு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வெளிநாடுகளுக்கு செல்பவர்களுக்கெல்லாம் தெரியும். வெளிநாடுகளில் அதெல்லாம் அங்கே இருக்கிறாரு, நாங்கள்லாம் அங்கே இருந்திருக்கோம். அங்கே போகும்போது அந்த உணவு வித்தியாசமாக இருக்கும். அப்போ தான் தெரியும் சோறுடைய அடிமை. இங்கே இருக்கும்போது என்னடா எப்போ பார்த்தாலும் சோறை போட்டே கொள்றாங்க, வேறு ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு நினைப்போம். வெளியில் போகும்போது தான் அந்த அருமையெல்லாம் தெரியும். அப்படி தெரிகின்ற வேளையிலே அவர் இங்கு வந்து நம்முடைய உணவை, நம்முடைய கலாச்சாரத்தை கற்று அதிலிருந்து தன்னுடைய வாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்து கிறிஸ்துவை அறிவித்தவர். இரண்டாவதாக, இவர் எப்படி இன்னொரு திருமுழுக்கு யோவானாக இருக்கிறார் என்று சிந்திக்கின்ற பொழுது, நேற்றைய நாள் நற்செய்தியை வாசித்தீர்கள் என்றால் திருமுழுக்கு யோவானை பற்றி நாம் சிந்தித்தோம். இயேசு கிறிஸ்துவை பற்றியும் திருமுழுக்கு யோவானை பற்றியும் சிந்தித்தோம். அதுதான் அருளானந்தருடைய உயிர் போவதற்கு காரணமாக இருந்தது. கிறிஸ்தவ மறையின் உண்மைகளை, கிறிஸ்தவ மறையின் அடிப்படை கொள்கைகளை எத்தகைய சோதனைகள் வந்தாலும், எத்தகைய சவால்கள் வந்தாலும், ஏன் உயிரே போனாலும் அதை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன், அதை அறிவிப்பேன், அதை கடைப்பிடிக்க செய்வேன் என்று சொன்னவர் அருளானந்தர். திருமுழுக்கு யோவான் நற்செய்தியிலே அதைத்தான் செய்தார். ஏரோது அரசன் ஏரோதியாவை வைத்திருந்தான். எனவே எப்படியாவது இவளை தொலைத்து கட்டலாம் என்று சொல்லி தேடுகின்ற வேளையிலே அதற்கான வாய்ப்பு வந்தது. விவிலியத்திலே அதற்கு நற்செய்தியிலே நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். அதே போலத்தான் தடியத்தேவன் என்ற இளவரசனுடைய மனைவிகளில் இருந்து நீ கிறிஸ்தவனாக மாற வேண்டும் என்றால் ஒரு மனைவிதான் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி கிறிஸ்தவ கொள்கைகளை கற்றுக் கொடுத்து அதற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர். எனவேதான் நான் திருமுழுக்கு யோவான், இன்னொரு திருமுழுக்கு யோவான் தூய அருளானந்தர் என்று சொன்னேன். அன்புக்குரியவர்களே, இந்த புனிதரை நினைக்கின்ற வேளையிலே பல்வேறு காரியங்கள் நமக்கு தெரிந்தாலும் இந்த 2 காரியங்களை பற்றி, குறிப்பாக இன்னொரு திருமுழுக்கு யோவான் கடவுளை அறிமுகப்படுத்திய, கடவுளை மக்களுக்கு அடையாளப்படுத்திய தியாகி திருமுழுக்கு யோவான். அதே போல கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு, கிறிஸ்துவ நம்பிக்கையை தெரியாத மக்களுக்கு கிறிஸ்துவை அறிவித்து அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள செய்த ஒரு தியாகி தூய அருளானந்தர்.
இரண்டாவதாக கிறிஸ்தவ மறைகளை, உண்மை கோட்பாடுகளை கடைபிடித்து அதன்படி வாழ்வாக்க வேண்டும் என்று சொல்லி தனக்கும் தன்னுடைய வாழ்வுக்கும் பிறருக்கும் கற்றுக் கொடுத்து அதற்காக உயிர் தியாகம் செய்தவர் தூய அருளானந்தர். அவருடைய வரலாறை எல்லாம் நாம் முழுவதுமாக கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். அவருக்கும் மீண்டும் அவருடைய நாட்டுக்கு செல்ல வாய்ப்பு கிடைத்தது. ஒருவேளை அங்கேயிருந்து திரும்பி வந்திருக்க தேவையில்லை, அங்கேயே இருந்திருக்கலாம், அங்கேயே பணி செய்திருக்கலாம். அவர் கொண்ட கடவுள் மீது கொண்ட தாகம் மீண்டும் அவரை அங்கிருந்து இங்கு அழைத்து வந்து தன்னுடைய உயிரையே இழக்க நேர்ந்தது. அன்புக்குரியவர்களே, இந்த அருளானந்தரை பற்றி சிந்திக்கின்ற வேளையிலே நம்முடைய புனிதர் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, நாமும் இன்னொரு திருமுழுக்கு யோவானை போல நற்செய்தியை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட நற்செய்தியை அறிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று நான் சொன்னது போல 2 மறைசாட்சிகளை நினைவு கூறுகிறோம். இருவருமே தங்களுடைய உயிரை தியாகம் செய்து தங்களுடைய இன்னுயிரை ஈந்து நற்செய்திக்காக தன்னையே அர்ப்பணித்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க உயிரை என் உயிரையும் கேட்கவே இல்லை. போதுமான உயிர்கள் தேவையான நேரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. நம்ம எல்லோருக்கும் தேவையான அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் நீத்திருக்கிறார். அவரை பின்பற்றிய பல்வேறு புனிதர்கள், நான் நிறைய புனிதர்களை சொல்லலாம், இன்னுயிர் தீர்ந்து மறை சாட்சிகளாக இருந்த நிறைய புனிதர்களை சொல்லலாம். இன்றைக்கு நீங்களும் நானும் அது போன்ற இன்னுயிரை ஈந்து முறை சாட்சிகளாக மாற ஆண்டவர் விரும்பவில்லை. நல்ல உயிரோடு வாழ சொல்கிறார். எப்படிப்பட்ட முறை சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்விலே சின்ன சின்ன தியாகங்களை செய்ய வேண்டும். இவர் போல இங்கிருந்து இன்னொரு தேசத்துக்கு சென்று நற்செய்தியை அறிவிங்கள் என்று சொல்லவில்லை. குறிப்பாக தமிழ்நாட்டிலே போதுமான கிறிஸ்தவ பெருமக்கள் இருக்கிறோம். வடநாட்டை விட தமிழ்நாட்டிலே போதுமான கிறிஸ்தவ பெருமக்கள் இருக்கிறோம். அப்படி என்றால் நாம் எப்படிப்பட்ட நற்செய்தியை அறிவிக்க வேண்டும்? நாம் வாழும் இடத்திலே நாம் இன்னொரு திருமுழுக்கு யோவானாக தூய அருளானந்தரை போல நற்செய்தியை அறிவிப்போம். அது நம்முடைய பகுதியாக இருக்கலாம். நான் கேள்விப்பட்டேன், இங்கே ஒரே ஒரு குடும்பம் தான் இருக்கிறார். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களெல்லாம் சேர்ந்து இன்றைக்கு ஒரு 100 பேர் வந்திருக்கிறோம். இதுதான் அந்த நம்பிக்கையினுடைய தொடக்கம். ஒரு குடும்பம் இருக்கிற இடத்துல, அதனாலதான் சொன்னாங்க, ஒரு ஊர்ல எதுவுமே இல்லைனாலும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை கொண்டு போய் வைங்க, அந்த ஊரே நல்லா மாறிடும். அப்படி என்றால் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்கு சில அடிப்படை பண்புகள் இருக்கின்றன. அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அதுதான் நற்செய்தி பணி. இன்றைக்கு நம்முடைய உயிரை விட நாம் வாழ்கிற வாழ்க்கையின் வழியாக, நம்முடைய சொல் செயல் வழியாக, இன்றைக்கு இந்த வாரம் இந்து தமிழ் பேப்பர்ல ஒரு அருமையான கட்டுரை வந்திருந்தது. இன்றைய பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு, அதுவும் குறிப்பாக இந்த செயலியை போனை யூஸ் பண்றவங்களுக்கு எப்படி என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி, இன்றைக்கு எல்லாருமே சாப்பிட கொடுக்கறதுக்கு என்ன செய்றீங்க? போனை கையில கொடுத்து வாயில் எல்லாத்தையும் திணிச்சு சாப்பிட்டு வச்சு. போன் இல்லைன்னா உங்க பிள்ளைங்க யாரும் சாப்பிட்றதில்லை, டிவி இல்லைன்னா சாப்பிட்றதில்லை. எப்படி இது நடைபெறுகிறது என்று அந்த கட்டுரையிலே மிக அழகாக சொல்லுகிறார்கள். நம்ம எல்லாரும் போனில் நோண்டுறோம், நம்ம பிள்ளைங்க நம்ம நோண்டுறதை பார்க்கணும். இன்றைக்கு இன்னும் அதிகமாக நம்மை கவர வருவதற்காக 30 செகண்ட்ஸ் ரீல்ஸ். என்னைக்கு அது இந்த 30 செகண்ட்ஸ் ரீல்ஸ் வந்துச்சோ, பைக்கில் போகிறவரும் ரீல்ஸ் பார்க்குறாரு, பஸ்ஸில் போகிறவரும் ரீல்ஸ் பார்க்குறாரு, வீட்டில் சும்மா இருக்கிறவரும் ரீல்ஸ் பார்க்குறாங்க, எல்லாரும் நம்ம பிள்ளைங்களும் ரீல்ஸ் பார்க்குறோம். இதை எப்படி நம்ம மாற்ற போகிறோம்? இப்போ பெற்றோர்கள்ட்ட கேட்டால், இல்லை சாப்பிடவே மாட்டேங்குது, ஃபோனை கொடுத்தா அமைதியாக சாப்பிட்டு நல்ல சமத்தாக இருந்துறேன், ஒரு தடவை ஃபோன் தானே, அப்படியே சொல்லி சொல்லி நமக்கு அன்னிச்சை செய்யலாம். ஒரு காலத்தில் நம்ம எல்லாரும், நம்முடைய பெற்றோர்கள் எல்லாரும் சீரியல் பார்த்தோம். இன்றைக்கு பிள்ளைங்க அதை பின்பற்றுகிறாங்க. அப்படி என்றால் இதை மாற்ற வேண்டும் என்றால் அது எங்கிருந்து தொடங்க வேண்டும்? நம்மகிட்ட இருந்து தொடங்க வேண்டும். ஒரு கதை சொல்வார்கள். மகாத்மா காந்தியிடம் ஒரு அம்மா ஒரு பையனை கொண்டு வந்தாங்க. இவன் நிறைய இனிப்பு சாப்பிட்றேன், இவனை கொஞ்சம் சொல்லி சாப்பிடாம இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் சொன்னார், போயிட்டு 3 வாரம் கழிச்சு வாங்க. 3 வாரம் கழிச்சு வந்து இப்போ சொன்னார், இனிமே இனிப்பு சாப்பிட்டாங்க. அப்போ அந்த அம்மா கேட்டாங்க, இது நாங்கள் அன்னைக்கு வரும்போதே சொல்லியிருக்கலாம்ல. அப்போ அவர் சொன்னார்,
நான் நிறைய இனிப்பு சாப்பிட்டேன், இந்த 3 வாரத்தில் நான் குறைச்சிக்கிட்டேன், அதனால இப்போ நான் சொல்லலாம். அதனால அன்புக்குரியவர்களே, நம்முடைய நற்செய்தி பணி இது போல சின்ன சின்ன காரியங்களிலே நம்முடைய குடும்பத்திலே நாம் வாழ்கிற பகுதியிலே நாம் செய்தோம் என்றால் அதை விட மிகப்பெரிய நற்செய்தி பணி எதுவும் அல்ல. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய அருளானந்தர் வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இரண்டாவதாக, உண்மையான வாழ்வு. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே உண்மைக்காக, நீதிக்காக, சமத்துவத்திற்காக நம்மையே அர்ப்பணிக்கக்கூடிய வாழ்வை வாழ இந்த நாளிலே இந்த புனிதர் அழைக்கின்றார். எனவே தூய அருளானந்தருக்கு விழா எடுக்கின்ற வேளையிலே அவர் எப்படி இன்னொரு திருமுழுக்கு யோவானாக இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தியை அடையாளம் காட்டி தன் இன்னுயிரை ஈந்தாரோ, அதுபோல நாமும் நற்செய்திக்கு சான்று பகரக்கூடியவர்களாக, சின்ன சின்ன காரியங்களிலே சான்று பகரக்கூடியவர்களாகவும் உண்மையோடு வாழக்கூடியவர்களாகவும் வாழ இந்த நாளிலே இறைவன் தூய அருளானந்த வழியாக நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அந்த அழைப்பை ஏற்று நாமும் அவர்களைப் போல வாழ இந்த புனிதர் வழியாக இந்த பகுதியையும் நம்மையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய வேண்டுதல்களை எடுத்து கூறி ஜெபிப்போம். எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் இறை வார்த்தையை துணிவுடன் அறிவிக்க தேவையான ஆற்றலை செய்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தியாக சுடரே எம் இறைவா, நற்செய்தி பணியில் ஈடுபட்டுள்ள அனைவரும் சவாலான சூழ்நிலைகளிலும் தளராமல் இறை வார்த்தையை பரப்பவும், புனித அருளானந்தரின் தியாக உணர்வை முன்மாதிரியாக கொண்டு செயல்படவும் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். வார்த்தையான இறைவா, இந்திய திருநாட்டில் அமைதியும் சகோதரத்துவமும் தழைத்தோங்கவும், குறிப்பாக எங்கள் தமிழ் மண்ணில் மத நல்லிணக்கம் வரவும் புனித அருளானந்தரின் பரிந்துரையால் அனைத்து மக்களும் இறைவனை அறிந்து அன்பு செய்ய வழிகாட்ட வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் நாயகனே இறைவா, இன்றைய இளைஞர்கள், குறிப்பாக பர்மா காலனியில் வாழும் இளைஞர்கள் புனித அருளானந்தரின் வீரத்தையும் தூய்மையான வாழ்வை பின்பற்றி போதைப் பொருட்கள் மற்றும் தீய வழிகளில் நடப்பதில் இருந்து விலகி நற்பண்புகளுடன் வாழ தேவையான வழிகாட்டுதலை அருள வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். மனசாட்சியின் நாயகனே இறைவா, திருப்பலி நிறைவேற்றும் குருக்களையும் பலிபீடம் கொண்டுள்ள எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து புனித அருளானந்தரை போல விசுவாசத்தில் உறுதியுடனும் அன்பு பணியில் ஆர்வத்துடனும் நற்செய்தியை அச்சமின்றி எடுத்துரைத்து சாட்சியுள்ள கிறிஸ்துவ வாழ்வு வாழ வரவருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவை ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் இந்த பகுதியின் பாதுகாவலரான தூய அருளானந்தருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே நம்பிக்கையோடு நாங்கள் கேட்ட எல்லா வேண்டுதலையும் கனிவாய் செவிசாய்த்து இந்த அருள் இறக்கத்தால் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் இந்த பகுதி முழுமைக்கும் நிறைவாக ஆசீர்வதித்து நம்பிக்கையோடு நாங்கள் கேட்ட அனைத்து காரியங்களையும் தந்து எங்களை நிறைவோடும் வளமோடும் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் ஒற்றுமையோடும் வாழ அருள் புரிய வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இதயம் என்னும்
அன்புக்குரியவர்களை நாம் அனைவரும் இணைந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் தம்முடைய புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை உமது ஆசையால் புனிதப்படுத்தியுள்ள உம்மை வேண்டுகின்றோம். உடல் துன்பங்கள் அனைத்தையும் உமது அன்பின் சுடரால் வென்ற புனித ஜாந்தை பிரிட்டவை போல நாங்களும் உமது அருளால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித அருளானந்தர் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே இறைவா, ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மனுகிலையில் இடையராத உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரை, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியர்களை மன்றாடுகிறோம். இவ்வழியினால் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திரு உடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் எமது மறைமாவட்ட பாதுகாவலரும் எமது பகுதியின் பாதுகாவலரும் புனித அருளானந்தர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகி எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிந்திருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக எங்கள் ஊர் பர்மா காலனியில் வாழ்ந்து மரித்த அனைத்து ஆன்மாக்களையும் இந்த திருப்பலியில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து வைக்கின்ற எல்லா ஆன்மாக்களையும் மற்றும் யாரும் விளையாத ஆன்மாக்களையும் போந்தவர்களாய் வாழ்ந்து விளைவிட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்றுக் கொடுத்தவாறு இறை தந்தையை போற்றி புகழ்ந்து மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் நம்பிக்கையோடு சிற்றாலயத்திலே கூடி எங்களுடைய பாதுகாவலருக்கு நன்றி பெருக்கோடு விழா எடுக்கின்ற வேளையிலே நீர் வழங்கிய அதே அமைதியை, ஒற்றுமையையும் சமாதானத்தையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ளவும், எங்கள் வாழ்வில் இருக்கிற கலக்கங்கள் பயங்கள் எல்லாவற்றையும் போக்கி குடும்பங்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவாக தந்து வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இது ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்ற இறைவனின் செல்வரை, நமக்காக தம் உயிரை கொடுத்த அன்பு இறைவனை வரை இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்படுகின்ற நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுருவமும் உன்னை காத்து நிலை வாழ்வளிப்பதாக.
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு, கடவுளை அறியாதவர்களுக்கு இயேசுவை மெசியாவை அறிமுகப்படுத்தியவர் திருமுழுக்கு யோவான். அவர் வழியை பின்பற்றி நம்முடைய நாட்டில், நம்முடைய பகுதியில் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு, கடவுளை அறியாதவர்களுக்கு அந்த கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய ஊரினுடைய பாதுகாவலர் அருளானந்தர் என்பதை ஆழமாக சிந்திக்க இன்றைய திருப்பலி நிறைவேற்றிய அருட்தந்தை சேவியர் அவர்கள் நம்மை வழிநடத்தி இருக்கிறார்கள். அந்த ஒரு ஆழ்நிலை தியானத்தில் நம்மை அழைத்து சென்றிருக்கின்றார்கள். அருமையான வகையில், தெளிவான வகையில் நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார்கள். நாமும் அந்த அருளானந்தர் வழியில் எவ்வாறு சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று ஒரு அழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று குழந்தைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வாறு ஒரு முன்மாதிரியான வழிகாட்டியான ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்பதையும் சிறப்பான விதத்தில் எடுத்து சொல்லி மறைவுரையாற்றி இருக்கின்றார்கள். நேற்றைய தினம்தான் அருட்தந்தை அவர்களை தொடர்பு கொண்டேன். இன்று திருப்பலிக்கு வர வேண்டிய அருட்தந்தை ஒரு கூடுகைக்காக செல்ல வேண்டியிருந்தது. அவரால் வர முடியவில்லை. கடைசி நேரத்தில் அருட்தந்தை அவர்களை அணுகிய பொழுது உடனடியாக ஏற்றுக்கொண்டு கடந்த முறையும் அதே போன்று தான் அணுகினேன். சோழபுரத்திற்கு கடைசி இடத்துல வந்து மிக அருமையான ஒரு திருப்பலி மறைவுரையாற்றினார். இன்று நேற்றும் அதே போன்று கடைசி நேரத்தில் அணுகிய பொழுது மற்றவற்றையெல்லாம் விட்டுவிட்டு நமக்கென்று முக்கியத்துவம் கொடுத்து இன்று வந்து இந்த நாளை சிறப்பித்து கொடுத்திருக்கின்றார். அருமையான சிந்தனையை கொடுத்திருக்கின்றார். இறைவனுடைய அருளை நமக்கு பெற்று தருகின்றார். அருள் தந்தை அவர்களுக்கு வானதிர கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டுகிறோம். அருள் தந்தை அவர்கள் வழங்கி சிறப்பிக்க உதவி பங்கு தந்தை அவர்களை அழைக்கிறேன். அமெரிக்காவிலே பணியாற்றி மிகுந்த அனுபவம் பெற்றவர் அருட்தந்தை. இப்பொழுது நம்முடைய மறைமாவட்டனுடைய சொத்துக்களுடைய பொறுப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். நம்மோடு இணைந்து திருப்பலி வந்திருக்கக்கூடியவர் நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை அமிர்தராஜன் அவர்கள். அவரும் அமெரிக்காவிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார். பாருங்க, அந்த குழந்தைக்கு ஒரு ஆர்வம், அந்த தந்தையை வாழ்த்தணும்னு சொல்லிட்டு கரவழி இருக்குது. அருட்தந்தை அவர்கள் இன்றைய நாளில் நம்ம மத்தியிலே வந்து நமக்காக ஜெபித்து இறைவனுடைய அருளை பெற்றிருந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் விடுமுறைக்கு வருகின்ற பொழுது நம்மோடு திருப்பலியை கலந்து கொள்வது வழக்கம். இன்றைய நாளில் முன்வந்து நம்மோடு கலந்து கொண்டு இந்த திருவிழா மகிழ்ச்சியில் பங்கெடுத்த அருட்தந்தை அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து பொன்முகில் வழங்கி அவரை கௌரவிக்க தியாகோன் ஆல்பஸ் அவர்களை கூட அழைக்கிறேன். இதேபோல் நம்முடைய அருள் சகோதரிகள் விண்ணரசி இல்ல அருள் சகோதரிகள் நேற்று தினத்திலும் இந்த திருப்பலிக்கு மிக அருமையாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். இன்றும் இந்த விழா சிறக்க அவர்கள் பீட அலங்காரம் மற்ற எல்லா ஏற்பாடுகளும் திருப்பலிக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். நேற்று தினம் அவர்கள்தான் பாடகர் குழுவினராக இருந்தும் அந்த திருப்பலியை சிறப்பித்தார்கள். எப்பொழுது கேட்டாலும் உடனடியாக தயாராக இருந்து உதவி செய்யக்கூடிய அருள் சகோதரிகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை கரவழிகளும் தெரிவித்துள்ளார். அதே போன்றுதான் நம்முடைய பாடகர் குழுவினர் சகோதரர் லியோ அவருடைய இந்த குழுவினர் எப்பொழுது திருவிழா நடந்தாலும் அவருடைய இந்த இசையினால் நம்மை இறைவனோடு இணைக்கக்கூடியவர்கள். அகுஸ்தினா சொல்வது போல ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம். நம்மை ஜெபிப்பதற்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீங்கள் திருப்பலிக்கு தேவையான பாடல்களை பார்த்துக்கொள் என்று சொன்னால் போதும், அந்தந்த நிகழ்வுகளுக்கு பொருத்தமான பாடல்களை தேர்ந்தெடுப்பார்கள். மிக அருமையாக பாடுவார்கள். நம்முடைய மறை மாவட்டத்தில் மிக சிறந்த பாடல் குழுக்களிலே இதுவும் ஒன்று. குழுக்கள் இருக்கின்றன, ஆனால் மிக சிறப்பாக பாடக்கூடியவர்கள் என்ற பெருப்போடும் பாடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு நாம் சிறப்பான விதத்தில் நன்றியை தெரிவிப்போம். அவருடைய குழுவுடைய தலைவர்
டியோ அவர்களுக்கு தோல்வி வழங்கி சிறப்பிப்போம். இந்த ஊரில் தந்தையவர்கள் மனைவரியில் சொன்னது போல ஒரே ஒரு குடும்பம், 2 குடும்பங்கள் ஒவ்வொரு சிவகங்கையில் இருக்கின்றார்கள். 2-3 குடும்பங்கள் இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருவிழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டாடுகின்றார்கள். நிச்சயமாகவே அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள். பீட்டர் தைலஸ் அவருடைய குடும்பம், வேளாங்கண்ணியருடைய குடும்பம், ஜான் அவருடைய குடும்பம், இவர்கள் இணைந்து ஒன்றாக இணைந்து இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்கின்றார்கள். நீங்கள் பாருங்க, அருமையாக அந்த சிற்றாலயத்தில் கீழே உட்காரக்கூடிய அளவுக்கு இந்த தம்பிலாம் போட்டு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு ஆலயத்தை புதுப்பித்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒன்று புதிதாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகளை நான் சிறப்பாக பாராட்டுகிறேன். உண்மையிலே அவர்கள் பாராட்டுவதற்குரியவர்கள். ஆகையினால் இதை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் பெருத்த கரவழியோடு நம்முடைய நடிகை பாராட்டுவோம். நம்முடைய பங்கிலிருந்தும் மற்ற இடங்களிலிருந்தும் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். இங்கே ஒரு குடும்பமாக இருந்தாலும் இது ஒரு பெரிய ஊரை சேர்ந்து பங்கை சேர்ந்து கொண்டாடுவதை போன்ற ஒரு ஆம்பியான்ஸ், ஒரு சூழல் இங்கு உருவாகி இருக்கிறது. விழா கோலம் போன்று இருக்கிறது இந்த பர்மா காலனி. அதனாலே இன்றைய நாளில் வந்து இந்த திருவிழாவிலே கலந்து கொண்டு ஜெபித்த அனைவருமே நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இறைவன் உங்களை ஆசீர்வதிக்க நிறைவாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். புனித அருளானந்தர் திருவிழாவிற்கு வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்து தந்த அனைவருக்கும் எங்களது குடும்பத்தின் சார்பாகவும் கிராம மக்கள் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை சீரும் சிறப்புமாக சிறப்பித்து தந்த பங்கு தந்தை மற்றும் அதை தொடர்ந்து வந்திருக்கும் குருமார்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. இப்பொழுது பங்கு தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நமது கிராமத்தின் சார்பாக இன்றைய திருப்பலி நிறைவை தலைமையேற்று சிறப்பித்த அருள் தந்தை சேவியர் அவர்களுக்கு பொன்துகில் வழங்கி நம்முடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நம்முடைய பங்கின் மைந்த அருள் தந்தை அமிர்தராஜன் அவர்களுக்கு பொன்துகில் வழங்கி நம்முடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய பங்குடைய உதவி பங்கு தந்தை ஆரோக்கிய ராஜா அவர்களுக்கும் இந்த பொன்னாடை அணிவித்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளோம். சகோதரர் தியாகோன், சகோதரர் ஆண்ட்ரூஸ் அவர்களுக்கும் பொன்துகில் வழங்கி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய அருள் சகோதரிகள் விண்ணரசியில் அருள் சகோதரிகள் மிக அருமையாக பீட அலங்காரம் செய்திருக்கிறார்கள். இந்த விழாவிற்கு தேவையான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்திருக்கிறார்கள். அவருடைய குழுவினுடைய தலைவி அருள் சகோதரி ஜூலி அவர்களை பொன்னாடை எங்களை பெற்று எங்களுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை பெற்றுக் கொள்ளுமாறு அழைக்கிறேன். அடுத்ததாக பாடல் குழு பேர் தெரியாது இந்த விழா
சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு இரவு பகலாக உழைத்த பீட்டர் கைனிஸ் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக அதேபோல் இரவு பகலாக உழைத்த அருமை சகோதரர் தம்பி வேளாங்கண்ணி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. கட்டி ரொம்ப நாள் ஆச்சு, ஒயரிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஒயரிங் மறுபடியும் பண்ணி கொடுத்து இந்த மெல்லிரி ஸ்டாண்டு இதெல்லாம் பண்ணி கொடுத்து அண்ணன் ராயப்பன் அலங்காரமே குடும்பத்தை இப்பொழுது கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக இவ்விழாவிற்கு விருப்பு வாங்கி கொடுத்து கௌரவித்த சென்னையைச் சேர்ந்த ஜார்ஜ் பவலினால் குடும்பத்தினர் சார்பாக ஆல்பர்ட் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்பட்டது. இந்த ஆலயத்துக்கு புனித அருளானந்தர் ஆலயத்திற்கு புதிதாக சிறுவோத்தை வழங்கி நேர்த்திக்கடன் செலுத்தி ஆலயத்தை பெருமைப்படுத்தியதற்காக அண்ணன் ஆரோக்கியசாமி அவர்கள் குடும்பத்திற்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்ததாக ஒவ்வொரு ஆண்டும் இவ்வாலயத்திற்கு வந்து இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்து தந்த எங்களது கல்வி ஆசான் சேவேசார் மற்றும் ஜெசிந்தா மேரி ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. இவ்விழாவிற்காக பொங்கல் செய்வதற்கு உறுதுணையாக இருந்து மேலும் விழா நடைபெறுவதற்கு உதவி செய்த அன்னப்பொட்டு பிரேமா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக ஒளி சிறப்பாக அமைத்து தந்த மேக்செட் உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. திருப்பலி நிறைவேற்றவுடன் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்படுகிறது. அனைவரும் இரவு உணவு உண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடன்
ஜோன்ஸ் குடும்பத்தினருக்கும் ஜோசப் குடும்பத்தினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இவ்விழாவிற்காக நிதி வழங்கிய ஆல்பர்ட் அவர்கள் குடும்பத்தினருக்கும் தாமஸ் சபரி அவர்கள் குடும்பத்தினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இவ்விழாவிற்கு தண்ணீர் பாட்டில் கொடுத்து வாகன உதவி செய்த டிஆர்சி உரிமையாளர் ராபர்ட் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அன்பார்ந்தவர்களே, நன்றி உணர்வு என்பது ரொம்ப மிக மிக முக்கியமானது. தான் ஒரு மனிதனை உயர்த்துகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் கடந்த ஆண்டும் நான் பார்த்தேன், இந்த விழாவிற்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களை நன்றியோடு நினைத்து பார்த்தார்கள். இந்த ஆண்டும் நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களை கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள், அவர்களை நெகிழ செய்திருக்கிறார்கள் இந்த ஜான் குடும்பத்தினர். அதனாலே நிச்சயமாக அவர்கள் நம்முடைய பாராட்டுதலுக்குரியவர்கள். ஜான் குடும்பத்தினரை, திருவாளர் ஜான் அவருடைய மனைவி இருவரையும் இடத்துக்கு கொண்டு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தம்பதியருக்கு வானதர கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் இந்த போட்டியில் அழைத்து வாழ்த்துவோம். ஊர் கூடி தேர் இழுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரு வீட்டை வச்சு இவ்வளோ பேர் வந்து சிறப்பு செய்து ஒவ்வொருவரையும் பாராட்டி எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுவது தான் திருவிழா. எனவே இன்றைய நாளிலே சிறப்பித்த, உதவி செய்த, ஒருங்கிணைத்த அனைவருக்கும் இங்கிருக்கிற அருட்தந்தையர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். தொடர்ந்து நம்முடைய நம்பிக்கையை இந்த பகுதியில் வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு நல்ல சான்று. அதனால் வருடம் இதுபோல நல்ல முறையிலே திருவிழாவை கொண்டாட இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் விரைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மகிழ்ச்சியால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித அருளானந்தரின் எடுத்துக்காட்டால் நாங்கள் இவ்வுலகில் மீது கொண்ட உண்மையான அன்பில் வளரவும் விண்ணக மாட்சியை என்றும் அடையவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது உடனடியாக நம்முடைய புனிதர் அருளானந்தருடைய உருவம் தாங்கிய இந்த கொடியானது இறக்கப்படும். இந்த நிகழ்வுகளிலும் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவரும் ஆலயத்துக்கு முன்பாக செல்லவும். இந்த வேளையில் இந்த திருக்கொடியானது எங்களுடைய வாழ்வின் அடையாளமாக, இந்த கொடியானது உயரை பறப்பது கொண்டு எங்களுடைய வாழ்வும் உயரே ஒவ்வொரு ஆண்டும் உயர வேண்டும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் உம்மிடம் ஜெபிக்கிறோம். புனித அருளானந்தர் வழியாக எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நீர் பாதுகாத்து வழி நடத்தும். இந்த பகுதியில் விசுவாசம் தலை தோங்க செய்ய நீதாமே கிருபை புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் பெயராலே உமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. புனித அருளானந்தர் ஆலயத்திற்கு அருளானந்தர் சிறுவத்திற்கு கண்ணாடிகள் அமைத்து கொடுத்த பொறியாளர் விக்னேஸ்வரன் அவர்கள் குடும்பத்திற்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. புனித அருளானந்தரே புனித அருளானந்தரே நீதியின் வழியில் விசுவாச வாழ்வை நிலை பெறச் செய்திடவே, நீதியின் வழியில் விசுவாச வாழ்வை நிலை பெறச் செய்திடவே தமிழகம் வந்தவரே, அதற்காக ஒரியூரில் தன் தலை தந்தவரே.
ஆன்மீக பயிற்சியின் ஆழத்தில் மூழ்கி ஆண்டவனை கண்டிடவே, ஆன்மீக பயிற்சியின் ஆழத்தில் மூழ்கி ஆண்டவனை கண்டிடவே தமிழகம் வந்தவரே, அதற்காக ஒரியூரில் தன் தலை தந்தவரே. மணவாழ்வின் மாண்பினை மாந்தர்கள் பெற்று மகிழ்வுடன் வாழ்ந்திடவே, மணவாழ்வின் மாண்பினை மாந்தர்கள் பெற்று மகிழ்வுடன் வாழ்ந்திடவே தமிழகம் வந்தவரே, அதற்காக ஒரியூரில் தன் தலை தந்தவரே. துணை கொண்டு தீய சாத்தான்களை துரத்திடவே, தூய ஆவியின் துணை கொண்டு தீய சாத்தான்களை துரத்திடவே தமிழகம் வந்தவரே, அதற்காக ஒரியூரில் தன் தலை தந்தவரே. விவசாய நலனில் அக்கறை கொண்டு பயிர்களை காத்திடவே, விவசாய நலனில் அக்கறை கொண்டு கால்நடைகள் காத்திடவே தமிழகம் வந்தவரே, அதற்காக ஒரியூரில் தன் தலை தந்தவரே. வாழ்க 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 வாழ்க. கைவிட்டாலும் இயேசு